ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல அனுபவம். இன்னைக்கு என்னன்னு கேட்டா, ஆனா அதில இன்னைக்கு அனுபவம்னு சொல்றது கூட ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. சாதாரணமா நம்ம டிராஃபிக்ல வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது, பின்னாடி ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா, நாம என்ன பண்ணுவோம்? ஓரம் கட்டுவோம். வண்டிக்கு போறதுக்கு வழி விடுவோம். அப்புறம் போவோம். இல்லையா? ஸோ இந்த மாதிரி நாம வந்து ஒரு பயங்கரமான டிராஃபிக்ல போயிட்டு இருக்கிறோம். நம்மளால ஒதுங்கவே முடியாது. ஓரமாவும் போ முடியாது. வேகமாவும் போ முடியாது. முன்னாடியும் டிராஃபிக்ல பிளாக் ஆயிட்டோம்னா, பின்னாடி வர ஆம்புலன்ஸ்க்கும் வந்து வழி இல்லாம போயிடும். அவங்க ஹாரன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நாம வந்து நகர மாட்டோம். இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நாம கண்டிப்பா மீட் பண்ணியிருப்போம். ஏன்னா நீங்களும் மீட் பண்ணியிருப்பீங்க. மெயின் ரோட்ல போயின்ட்டு இருக்கும்போது எப்பவுமே உங்களுக்கு நடுவுல கேப் இருக்கு, இல்ல சைடுல கேப் இருக்கு அப்படின்னு சொன்னா இண்டிகேட்டர் போட்டுட்டு பின்னாடி ஆம்புலன்ஸ் வர்றப்போ நீங்க வழி விட்டுடுங்க. அப்பதான் வந்து ஆம்புலன்ஸ் வந்து போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா, உள்ள ஆம்புலன்ஸ்ல இருக்கிறவங்க என்ன கம்ப்ளைண்ட்னால அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல போறாங்க, உயிருக்கு போராடுறாங்களா? இல்ல அவங்களுக்கு ஏதாவது முதலுதவி தேவைப்படுதா? அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ, அதனால நாம என்ன பண்ணணும்னா, ஆம்புலன்ஸுக்கு வந்து வழிய விட்டுறணும். போறதுக்கு வழி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நாம வந்து பொறுமையா போலாம். ஏன்னா, இப்போ வாழ்க்கைக்கு வந்து முதல் தேவை வந்து அவங்களோட உயிர் அப்படின்றப்போ, அந்த உயிர காப்பாத்துறது தான் நம்மளுடைய ப்ரையாரிட்டியா இருக்கும். ஸோ, அதனால நாம என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு வழி விட்டுட்டு நம்ம பொறுமையா போலாம். இந்த கவர்மெண்ட்டோட இது பிரகாரம் ஆம்புலன்ஸ் போம்போது, ஆம்புலன்ஸ் பின்னாடியே நம்மளும் வேகமா போகக்கூடாது. இட்ஸ் எ வயலேஷன். ஸோ, அத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. இது வந்து நம்ம நார்மலா பேசுறது தான். "நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்" அப்படின்னு நம்ம பேசுறோம். இப்போ எனக்கு ஒரு தாட் என்னன்னா, ஒரு சின்ன கியூரியாசிட்டி. என்ன அப்படின்னா, நம்ம எது எதுக்கோ நாம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வந்து நெறையா டெவலப்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து பிரிட்ஜ் கட்டுறது, இது வ அது என்னது சப்வே கட்டுறது, இப்போ இது மெட்ரோ ட்ரெயின் போறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு நம்ம டெவலப் பண்றோம்? நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போய் ரீச் ஆகுறப்போ சீக்கிரமா போய் ரீச் ஆகணும். ஸோ நம்ம டைம் வந்து கம்மியாகணும். டிராவலிங் டைம் வந்து கம்மியாகணும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் நாம வந்து இதெல்லாம் பண்றோம். இது வந்து நார்மலா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு வந்து டைம் கம்மியாகணும், டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒரு உயிர் அங்க வந்து போராடிட்டு இருக்கிறப்போ, அந்த உயிர காப்பாத்துறதுக்கு டைம் எவ்வளோ முக்கியம்? ஸோ அதுக்கான ப்ரையாரிட்டி வந்து நம்ம குடுக்கணும்ல. அப்படின்றப்போ எனக்கு ஒரு தாட் ஒண்ணு வந்து, ஏன் இந்த எமர்ஜென்சி இதுக்கு வந்து எமர்ஜென்சிக்குன்னு ஒரு தனி ஒரு பிரிட்ஜே போடலாமே! இந்த பிரிட்ஜ்ல யாருமே போகக்கூடாது. வெறும் எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் மட்டும் தான் போகணும். ஆம்புலன்ஸ் மட்டும் தான் போகணும். அப்படின்ற ஒரு அ ஐடியா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அத வந்து கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரிக்வெஸ்ட்டா இந்த வீடியோ மூலியமா நான் குடுக்குறேன். நீங்க இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணா ஸோ தட் அதனால ஏதாவது மாற்றம் வரதுக்கு வழி இருக்கான்றத வந்து பார்க்கலாம். இந்த பிரச்சனை நம்ம நாட்டுல மட்டும் இல்லைங்க. இது வெளிநாட்டிலயும் இதே ப்ராப்ளம் இருக்கு. யுஎஸ், ஜெர்மனி, போலாண்ட் எல்லா எல்லா நாட்டிலயுமே வந்து இங்க இருக்கு. சைனால இருக்கு. இதே ப்ராப்ளம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா நான் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் YouTubeல. அதுல வந்து இந்த 4, 5 நாட்டோடைய இந்தியா கூட அது இன்க்ளூடட். அந்த 4, 5 நாட்டோடைய இந்த டிராஃபிக் வந்து எப்படி ஆம்புலன்ஸ்க்கு வந்து எப்படி வழி விடுறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப அழகா அந்த வீடியோல காமிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸ்மால் கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அத நீங்க பாருங்க. இந்த வரப்போற வீடியோல நீங்க பாருங்க. அதுல வந்து எந்த நாடு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து பண்றாங்க அப்படின்றத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ தட் அதுலருந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க வந்து யாரு பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க, யார் இம்பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரிஞ்சிரும்.